இப்போ இந்த வீடியோவில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டம் பற்றி ஒரு பேசிக் ஐடியா இருக்கும்ல, அது என்னன்னு பார்த்துருவோம். ஆட்டம்ன்ற வேர்டு எதுலேருந்து வந்ததுன்னா க்ரீக் லாங்குவேஜ்லேருந்து வந்தது. க்ரீக் லாங்குவேஜில் ஸ்டாமஸ் மீன்ஸ் ஸ்மாலஸ்ட் டிவிசிபிள் பார்ட்டிக்கல், அட்டாமஸ் மீன்ஸ் ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல். ஏன்ஷியன்ட் க்ரீக் ஃபிலாசபர் டெமோக்ரட்டிஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டம்ன்ற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆல் மேட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் விச் ஆர் இன்டிவிசிபிள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒரு ஃபிலாசபர்ன்றனால அவரால் சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ண முடியல. ஈவன் டெமோக்ரட்டிஸ்க்கு முன்னாடியே நம்ம அவை பாட்டி வந்து ஆட்டம் பற்றி தமிழில் அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க திருக்குறளை பற்றி புகழ்ந்து சொல்கிறப்ப அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அணுவை தொலைக்கிறதும் கஷ்டம், 7 கடலை வந்து கட்டி போகிறதும் கஷ்டம். அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்த 2 வரியில் சின்னதாக வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னு திருவள்ளுவரை புகழ்ந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அணுன்றது ஆட்டம்ன்ற மீனிங் வரும் தமிழில். ஸோ அணுவை தொலைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ஆட்டமை வந்து டிவைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்றது அவை பாட்டி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இதை நமக்கு தெரிய வருது. ஆனால் டெமோக்ரட்டிஸும் சரி அவை பாட்டியும் சரி, அவங்க 2 பேருமே ஃபிலாசபர். அவங்க வந்து அந்த காலத்தில் இருந்த யூஸ் பண்ணதை தான் நான் சொல்லியிருக்காங்களே தவிர அதுக்கான சயின்டிஃபிக் ப்ரூஃப் எதுவும் 2 பேர்கிட்டையுமே கிடையாது. ஆனால் இதுலேருந்து ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கலாம், பண்டைய காலத்து தமிழ் மக்களுக்கு வந்து ஆட்டம் பற்றி ஒரு ஐடியா இருந்திருக்கு அப்படின்றது நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆட்டம்ன்ற விட சயின்டிஃபிக்காக ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ண பர்சன் யாருன்னா ஜான் டால்டன். 19th century பிகினிங்கில் ஜான் டால்டன் தான் வந்து ஆட்டம் பற்றி பாஸ்லேட்ஸை சொல்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த பாஸ்லேட் வந்து ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் அன் ஆட்டம் விச் ஆர் இன்டிவிசிபிள். அவர் சொன்ன பாஸ்லேட்ஸில் நிறைய கான்ட்ரவர்சி இருந்தாலும் நம்ம வந்து ஆட்டம்ன்ற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ண ஒரு பர்சன் இவருன்றதுனால நம்ம ஜான் டால்டனை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ எப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கிறப்போவும் நம்ம ஜான் டால்டன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால தான் நம்ம அவரை என்ன சொல்கிறோன்னா பைனியர் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். 19th century ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆஃப் த பிகினிங்கில் ஜான் டால்டன் ஆட்டம் பற்றி பாஸ்லேட்ஸ் கொடுக்குறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் மைக்கேல் ஃபாரடே எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் பண்ணுறப்ப அவருக்கு வந்து இந்த மெட்டல்ஸ் வந்து டிசோசியேட் ஆகுது, டெபாசிட் ஆகுது. அப்போ ஆட்டம்ஸ் வந்து இன்டிவிசிபிள் இல்லை, அதில் வந்து சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதுதான் வந்து டிசோசியேட் ஆகுது அப்படின்னு அவர் நினச்சாங்க. இந்த சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸை ப்ரூவ் பண்ணணும்னு மைக்கேல் ஃபாரடே ட்ரை பண்ணாங்க. அதுக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் ஒன்று ரெடி பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு கிளாஸ் டியூப், குவார்ட்ஸ் கிளாஸ் டியூப் எடுத்துகிட்டு அதில் பர்டிகுலர் கேஸ் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கேஸ் மாலிகூல்ஸை பார்ஷியலாக வேப்பரைஸ் பண்ணாங்க. பார்ஷியலாக வேப்பரைஸ் பண்ணிவிட்டு பார்ஷியல் வேப்பரைஸ் பண்ணுறதுன்னா அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை ரெடியூஸ் பண்ணுறது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அந்த 2 எலக்ட்ரோட்ஸ் கேத்தோட் அண்ட் ஆனோட ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோட்ஸை ஒரு பேட்ரியோட ஹை வோல்டேஜ் பேட்ரியோட கனெக்ட் பண்ணுறாங்க. மைக்கேல் ஃபாரடே என்ன நினச்சாங்கன்னா, இப்போ வந்து ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணுறப்ப அங்கே ஏதோ சம் சேஞ்சஸ் நடக்கணும், ஏதாவது ரே வந்து அங்கே பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது அங்கே எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணார், அந்த ரேஸ் வந்து இன்விசிபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு மைக்கேல் ஃபாரடே என்ன திங்க் பண்ணாங்கன்னா, இந்த ரேஸை வந்து விசிபிள் ஆக்கணுன்னா ஆனோடில் ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணி ஆனோட்க்கு பேக் சைடில் ஜிங்க் சல்ஃபைட் மாதிரி ஃபாஸ்பரசன்ஸ் மெட்டீரியல் கோட்டிங் கொடுத்தோன்னா அந்த இன்விசிபிள் ரேஸ் வந்து விசிபிளாக ஆக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சி அதே மாதிரி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணாங்க.
மைக்கேல் ஃபாரடே நினச்ச மாதிரியே வந்து அந்த ரேஸ் வந்து ஜிங்க் சல்ஃபேட் கோட்டிங்கில் பட்ட உடனே அது வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த க்ளோனஸ் வந்து கேத்தோட்லேருந்து ஆனோட்க்கு ட்ராவல் பண்ணுறத அவரால் கிளியராக பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஸ்ட்ராங்காக சொன்னார், ஜான் டால்டனுடைய பாஸ்லேட்ஸ் தட் இஸ் ஆல் மேட்டர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னாங்க, தே ஆர் இன்டிவிசிபிள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. மைக்கேல் ஃபாரடேவோட டவுட்டு அது தானே, பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ஸ் வந்து டிவிசிபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்லேயே அவர் அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ அப்போ இதில் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அப்போ ஆட்டம்ஸ் ஆர் டிவிசிபிள்ன்றதை ஸ்ட்ராங்காக சொன்னார். அப்புறம் இதை வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து எலக்ட்ரான் தான் அவரால் வந்து கரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து சயின்டிஸ்ட் வந்து அதை இந்த சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணி இதோட சபடாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. பிகினிங் ஆஃப் தேர்ட் குவார்ட்டர் ஆஃப் த 19th சென்ச்சுரியில் ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஹென்ரி ஜீஸ்லர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மைக்கேல் ஃபாரடேவோட எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாங்க. ஹென்ரி ஜீஸ்லர் ஒரு கிளாஸ் ப்ளோவரும் கூட. அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் சம் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. என்ன சேஞ்சஸ்னால், இதில் வந்து நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸை ரெடியூஸ் பண்ணோன்னா அந்த திக்னஸ் ஆஃப் த ரேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதனால் அந்த கிளாஸ் டியூப்பில் இருக்கிற ப்ரெஷரை வந்து இன்னும் ரெடியூஸ் பண்ணாங்க. அட் வெரி வெரி லோ ப்ரெஷரில் அந்த ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணுறப்ப இந்த ரேஸோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் க்ளோ ஆகும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அட் வெரி லோ ப்ரெஷர் அண்ட் ஹை வோல்டேஜில் கண்டக்ட் பண்ணாங்க. அவர் நினச்ச மாதிரி அந்த ரேஸோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த கிளாஸ் டியூப் ஃபுல்லாகவே வந்து நல்ல க்ளோ ஆச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஏரில் இருக்கிற கேஸ் மாலிகுல்ஸில் வந்து ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணுறப்ப அந்த மாலிகுல்ஸ் வந்து பிரேக் ஆகி நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து கேத்தோட்லேருந்து ஆனோட்க்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸான ரேஸ் தான். இந்த ரேஸை வந்து கேத்தோட் ரேஸ்னு ஹென்ரி ஜீஸ்லர் நேம் பண்ணாங்க. ஹென்ரி ஜீஸ்லருக்கு அப்புறமேட்டு சயின்டிஸ்ட் வந்து இதில் ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணாங்க. ஸோ அதனால அந்த கேத்தோட் ரே டியூபை டிசைன் சேஞ்ச் பண்ணி அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு ரேஸோட கேரக்டரிஸ்டிக்கை அனலைஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து அட்லாஸ்ட்டு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜே தாம்சன் வந்து E/m ரேஷியோவை கால்குலேட் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் அந்த கேத்தோட் ரே டியூபோட டிசைனை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறீங்க. இப்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த ரேஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஆனோட்க்கு அப்புறமேட்டு 2 எலக்ட்ரோட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒன் இஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோட், அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோட். இப்போ ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணுறப்ப கேத்தோட்லேருந்து ஆனோட்க்கு ரேஸ் பாஸ் ஆகுது. ஆனோடை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது அந்த 2 பிளேட்ஸை ரீச் ஆகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுது. எப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிட்ட வந்த உடனே இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் ரேஸ் என்ன பண்ணோன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டை நோக்கி மூவ் ஆகும். ஸோ அப்வர்ட் டைரக்ஷனில் அது மூவ் ஆகுது. இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்னெட் வைக்கிறோம். அந்த ரேஸோட பேத்தில் மேக்னெட் வைக்கிறோம்.
இந்த presence ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த கேத்தோட் ரேஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. நம்ம என்ன பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டில் அப்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டில் இப்போது டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒன்றோட ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ இந்த கேத்தோட் ரேஸும் அதே சேம் ப்ராப்பர்ட்டிஸை தான் காட்டுது. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த கேத்தோட் ரேஸ் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த வேல்யூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ பேலன்ஸ் பண்ணி அதாவது சேஞ்ச் பண்ணி கேத்தோட் ரேஸை ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ண வச்சாங்க. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்ட்ரெயிட் லைனில் கேத்தோட் ரேஸ் ட்ராவல் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ எந்த அக்யூரேட் வேல்யூவில் அதாவது எந்த அக்யூரேட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் கேத்தோட் ரே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகுதோ அந்த வேல்யூவை வச்சு E/M ரேஷியோவை கால்குலேட் பண்ணாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஜே தாம்சன் E/M வேல்யூ கால்குலேட் பண்ணாங்க. அந்த வேல்யூ என்னென்னா 1.758820 இன்ட்டு 10⁻11 கூலும் பெர் கிலோகிராம். இங்கே எம்ன்றது மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இன் கிலோகிராம் அண்ட் E இஸ் த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் இன் கூலும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இந்த டீவியேஷன் வந்து அதாவது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த டீவியேஷன்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ, அதாவது ரொம்ப ஹை ஆங்கிளில் டிவியேட் ஆகுமா லீஸ்ட் ஆங்கிளில் டிவியேட் ஆகுமா, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத பற்றி சொன்னாங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இந்த மேக்னிடியூட் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக இதோட டிஃப்ளெக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து மேக்னிடியூட் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ் அந்த பார்ட்டிக்கல் கிரேட்டர் த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் அந்த பார்ட்டிக்கல் கிரேட்டர் இஸ் த இன்ட்ராக்ஷன் வித் த எலக்ட்ரிக் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் திஸ் கிரேட்டர் இஸ் த டிஃப்ளெக்ஷன். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் ரெடியூஸ் ஆக ஆக டிஃப்ளெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் லைட்டர் த பார்ட்டிக்கல் கிரேட்டர் த டிஃப்ளெக்ஷன். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, the strength of the electrical or magnetic field, the deflection of the electrons from its original path increases with increase in its voltage across the electrodes or strength of the magnetic field. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தையோ இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தையோ நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் their path is also increases அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜே தாம்சன் சக்ஸஸ்ஃபுல்லாக E/M ரேஷியோவை கால்குலேட் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக வந்து எலக்ட்ரானோட கேரக்டரிஸ்டிக்கை பற்றி சொன்னதுனால எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ண அந்த கிரெடிட் வந்து ஜே தாம்சனுக்கு தான் போச்சு. ஜான் டால்டன், மைக்கேல் ஃபாரடே, ஹென்ரி ஜீஸ்லர், இந்த மாதிரி க்ரூக்ஸை பற்றி நான் இங்கே எதுவும் சொல்லலை. மிஸ்டர் க்ரூக்ஸ் இவங்க எல்லாருமே வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இருந்தால் போதிலும் ஜே தாம்சனுக்கு தான் அந்த ஓவரால் கிரெடிட் போகுது. ஸோ நம்ம எலக்ட்ரான் டிஸ்கவர் பண்ணது யாருன்னு சொன்னால் ஜே தாம்சன் ஆன்சர் தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.